Hi guys, welcome back to Motowagon. Indian marketல ஒரு கார் பையருக்கு இடையில இப்போ இருக்கக்கூடிய ஒரு காமனான கன்ஃபியூஷன் என்னன்னா, நான் இப்போ ஒரு புது கார் வாங்குறது ஒரு 5 வருஷம் கழிச்சு பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் பேன் ஆகுமான்னு சொல்லி தான். அதுக்கு ரீசன் மெயினாக என்னன்னா எலக்ட்ரிக் கார்ஸ். எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லார் மனசுல இப்போ போகுது. ஏன்னா இந்தியா எப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்னு சொல்லக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லார்கிட்டையும் இருக்குது. கூட இந்த என்விரான்மெண்டல் கான்சியன்ஸ் நிறைய மக்களுக்கு இடையில இந்த பொல்யூஷன் இதெல்லாமே இருக்கிறதுனால எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்கலான்னு ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் இந்த பீரியடில் வாங்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதோட மெயின் ரீசன் அதோட காஸ்ட், அது வாங்குகிற காசு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். நம்ம எல்லா இடத்துலையும் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதில்ல. கூட ரேஞ்ச் பேனிக்னு சொல்லுவோம். அதாவது டீசல் பெட்ரோல் கார்ஸ்னால் நம்ம டீசல் தீர்ந்தவுடனே நம்ம போட்டுக்கலாம். இது சடனாக சார்ஜ் பண்ண முடியாது, அந்த ரேஞ்ச் பேனிக் இருக்கும். இன்னொரு மெயின் ஃபேக்டர் என்னென்னா வெரைட்டி ஆஃப் அவைலபிலிட்டி இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் கார்ஸோட ஒரு பூம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா கோனா எலக்ட்ரிக் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது ஒரு 25 லட்சத்துக்கு மேலே உள்ள கார். அது ஒரு காமன் மேனுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையருக்கு வாங்க முடியாத கட்டத்தில் இருக்கும். இன்றைக்கி ஒரு கார் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் பையருக்கு வாங்கக்கூடிய டாடா நெக்ஸான் ஈவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடி பண்ண நெக்ஸான் 2020 ரிவ்யூவில் அதோட டிசைனை எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ முடிச்சு நீங்கள் அதை பாருங்கள். இன்ஃபேக்ட் டாட்டா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது செகண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லலாம். முதல்ல டிகார் ஈவி கொண்டு வந்திருந்தாங்க. டிகார் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது கமர்ஷியல் மார்க்கெட்டுக்காக. ஆனால் இந்த பர்டிகுலர் ஈவியை யங்கான மிடில் கிளாஸ் இந்தியன் பையர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் நெக்ஸான் ஈவி நமக்கு டீலர் கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஒரு நம்மளோட மோட்டோவேகன் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அவர் டாக்டர் மிஸ்டர் சூரஜ். அவருக்கு நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலி சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த கார் அவங்க கூட ரொம்ப நாள் ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த கார் நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லதை ஒரு சின்ன விலாகை நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஃபியூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இதோட பில்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. BNV SAP நாம்ஸுக்கு கம்ப்ளை ஆகுது. கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது இதோட எலக்ட்ரிக் அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல் 5 ஸ்டார் ரேட்டட். இதுவும் கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டட் தான். மேபி நீங்கள் டவுட் கேட்கலாம், இதில் என்ஜின் இல்லை. ஆனால் கூட இந்த வெஹிக்கிளோட பில்டும் ப்ளஸ் அதோட க்ரம்பிள் சோன்ஸ்னால கண்டிப்பாக இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும். ப்ளஸ் இதில் IP67ன்னு சொல்லி ஒரு சேஃப்டி ரேட்டிங் அவங்க வாங்கியிருக்காங்க. என்னென்னா 1 மீட்டருக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. சப்போஸ் 1 மீட்டர் தண்ணியில் இது 30 நிமிஷம் நின்றுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்புறம் AS48 சர்டிஃபிகேஷன் இது வாங்கியிருக்கு. அது என்ன மீன் பண்ணுறதுன்னா, அந்த செல் பேட்டரிஸ் இருக்கக்கூடிய இடத்துல நெயில் பெனிட்ரேஷன் ஆகட்டும், ஃபயர் டெஸ்ட்லேயும் இது குவாலிட்டியாக இருக்குது, சேஃபாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட என்ஜின் லேஅவுட் கிடையாது. நம்ம பேட்டரி லேஅவுட் அண்ட் மோட்டர் லேஅவுட் பற்றி பார்ப்போம். மோட்டார் ஃப்ரண்டில் என்ஜின் பேல வச்சுருக்காங்க. பேட்டரி ஒரு T செக்ஷனில் ஃப்ளோருக்கு கீழே வச்சுருக்காங்க. இதோட கர்வ் வெயிட் 1400 கிலோவில் இருக்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். என்னதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் உள்ள கார், பெட்ரோல் அல்லது டீசல் கார் வாங்கலாமா, எலக்ட்ரிக் கார்ஸை நோக்கி நம்ம மார்க்கெட் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இன்னைய காலகட்டத்திலையுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய காசு போட்டு ஒரு புதிய ப்ராடக்ட்டை எலக்ட்ரிஃபை பண்ணி அதை சேல் பண்ணுறது எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்குமே ஒரு டஃப்பான ஜாப் அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி பார்க்குறப்ப டாட்டா மாஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு எலக்ட்ரிக் காரை கொண்டு வர்றப்போ நல்லதாக 2 ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஹாரிசான் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் கொண்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சக்ஸஸை கொடுத்த ப்ராடக்ட் நெக்ஸான். அதை எடுத்து எலக்ட்ரிக் கார் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி பீப்புள் கிட்ட ஒரு எலக்ட்ரிக் காரை சேல் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனாலுமே அவங்க அந்த ப்ராடக்டை கரெக்டான செக்மெண்ட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிறைய ஒரு ஃபஸ்ட் டைமான யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வாங்குறவங்க நிறைய பேர் ஒரு sub 4 மீட்டர் SUV வாங்கலான்னு யோசிப்பாங்க.
அவங்கெல்லாம் எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக வந்து நெக்ஸானை வாங்குற அளவுக்கு கரெக்டான ஒரு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா XZ Plus Lux, அதாவது அந்த லக்ஸரி வேரியன்ட், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். இது வந்து கிட்டத்தட்ட 18 lakhs வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா டீல் ப்ளூ அப்படிங்கிற கலர். அதுலேயுமே இந்த டீல் ப்ளூ அப்படிங்கிற கலர் வந்து மொத்தத்திலே இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கார்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு கலர் தான். அதுலேயுமே இந்த எலக்ட்ரிக் காருக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே மேட்ச் ஆகுது. நெக்ஸான் EVயோட ஃப்ரண்ட் டிசைன் டீடைலிங் பார்ப்போம். நம்ம 2020 நெக்ஸான் ரிவ்யூலே சொல்லியிருந்தோம், அதாவது 2020 நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் வந்து நெக்ஸான் EVயோட டிசைனை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அந்த டிசைன் டீடைலிங்கை வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து அந்த போல்டான பியானோ பிளாக்ல வந்து பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டாட்டா லோகோ, அப்புறம் வந்து EV பேட்ஜிங் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அந்த ஆரோ டிசைன் வந்து உங்களுக்கு கிரில்ல, அதாவது லோகோவை பார்த்து வந்து கன்வெர்ஜ் ஆகி வருது. அப்புறம் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கலர் என்னென்னா, இந்த டீல் ப்ளூவில் வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கலரை வந்து ஒரு ஆக்சன் கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹியூமனிட்டி லைனையுமே வந்து அந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு டுவல் பேரல் ஹெட் லேம்ப், இது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து DRL ப்ளஸ் வந்து இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு பம்பர் வந்து நல்ல ஒரு பெரிய பம்பர், நிறைய ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் கிரீசஸ் இருக்குது. கூடவே இந்த ஃபாக் லேம்பில் வந்து உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியுமே ஒரு ஹாஃபில் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ப்ளூ ஆக்சன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்காக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஏர் டேம், இதில் வந்து முன்னாடி டாட்டா வந்து ட்ரை ஆரோ மோட்டிஃப்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ட்ரை ஆரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு டுவல் ஆரோ மாதிரி தான், டபுள் ஆரோ மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த SUVக்கான ஸ்டாண்ட்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. கூடவே கீழே வந்து நல்ல ஒரு அலுமினியம், பிரஸ்ட் அலுமினியம் கலரில் வந்து ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு பானட் வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 2 டிசைன் க்ரீசஸ் இருக்குது. அந்த டிசைன் க்ரீசஸ்க்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கிங்க் மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வைப்பர்ஸ், வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பில்லர் வந்து நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டாண்ட்ஸில் வந்து ரைஸ் ஆகுது. அதுவுமே நல்லா இருக்குது. ஓவரால் ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்பவே போல்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சைடு டிசைன் டீடைலிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2498 மில்லிமீட்டர்ஸ் வந்து வீல் பேஸ் இருக்குது. நெக்ஸானுக்கு இதுக்கும் சேம் வீல் பேஸ்லாம். உங்களுக்கு டிசைன் டீடைலிங்னு பார்த்தோன்னா ஃப்ளாடான வீல் ஆர்ச்சஸ், நல்ல பீஃப்டப்பான இது கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு மசிலை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் வந்து ஹெட்லாம்புக்கு எண்டில் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து நெக்ஸான் அப்படிங்கிறத எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ORVMs வந்து டோல் டோன், மேலே வந்து பியானோ பிளாக், அதில் வந்து கூடவே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸையுமே எம்பெட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லைனில் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ABC பில்லர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரூஃபுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பே மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக தான் முடியுது. உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு டிசைன் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைனில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வழியாக வந்து ஒரு டிசைன் கிரேஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக ரன் ஆகுது. கீழே ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. DLO வந்து ஓகே தான். உங்களுக்கு இந்த ரியரில் வந்து கொஞ்சம் விண்டோ சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்டீரியர் ரிவ்யூவில் ஸ்டீவன் அண்ணா கண்டிப்பாக சொல்லுவாங்க. சைடு டிசைன் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டு ஸ்டாண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. சார்ஜிங் பண்ணுறதை பற்றியும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், அப்புறம் வந்து ரெகுலர் சார்ஜிங் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 இது இருக்குது. அதாவது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு DC ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து 0% பேட்டரிலேருந்து 80% வந்து உங்களுக்கு 60 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து நார்மல் AC, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பவர் ப்ளக்கை வச்சே இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து 15 amps, அந்த நார்மல் ப்ளக்கு தான். அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறப்போ வந்து 10%லேருந்து 90%க்கு வந்து 8.5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகும். இதுக்கு வந்து சார்ஜர் வந்து அவங்க கூடவே வெஹிக்கிள் கூட கொடுக்குறாங்க. இதோட வெஹிக்கிளோட ரேஞ்ச் வந்து டாட்டா கிளைம் பண்ணுறது வந்து 312 கிலோமீட்டர் ஒரு சார்ஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு சார்ஜரையும் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சார்ஜர். இது வந்து நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம சொன்ன அந்த பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரிக் காரை நான் வாங்கணும்னு நினச்சா கூட நமக்கு இருக்கிற ஒரு மேஜர் கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கே, அதாவது நான் லாங் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 சிட்டிஸ், சென்னை,
கோயம்புத்தூர் அப்புறம் திருப்பூர் 3 இடத்துல தான் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. இது வந்து EESL எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து வேறு நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு கூட சேர்ந்து தான் வந்து இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். அப்போ வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. மற்றபடி இப்போ வந்து அந்த ரேஞ்ச் பேனிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அப்புறம் வந்து இந்த சார்ஜிங் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வேர்ட் ஃபைலுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப்மே கொடுத்துருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப். அப்புறம் ரூஃபில் வந்து ரிப்ஸ் எதுவுமே கொடுக்கல. அது வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை தேவையில்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட் தான். ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, ஆங்கரேஜ் எதுவுமே இல்லை. பட் அந்த ஸ்டைலுக்காகவே வச்சுருக்கிற ஒரு ரூஃப் ரெயில் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அந்த டிசைனுக்கு. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, அப்புறம் வந்து இது வந்து டோல் டவுன் கலர், அப்புறம் வந்து ஒரு நல்ல சங்கியான ஸ்பாய்லர், அதில் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். அப்புறம் வந்து அவங்களோட ரியர் டிசைனில் வந்து மெயினான விஷயமே வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர். அதாவது முன்னாடி வந்து ரெட் கலரில் வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வரும். இதில் வந்து அந்த டீல் ப்ளூக்கு கூட எலக்ட்ரிக் ப்ளூ யூஸ் பண்ணி அந்த எக்ஸ் ஃபேக்டர் கொண்டு வந்துருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதில் வந்து அந்த சிப்ட்ரான் அந்த எலக்ட்ரிக் டெக்னாலஜியோட இது இருக்குது. ஒரு ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப் யூனிட், உங்களுக்கு ரிவர்ஸ் இங்கே இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பிரேக் லேம்ப்ஸ் வந்து சைடில் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு பம்பருமே நல்லா பெருசான ஒரு பம்பர், உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே உங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ளூ ஆக்சன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய டிசைன் க்ரீசஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ரியர் ஹேட்சோட டோர்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிசைன் க்ரீஸ் இருக்குது. நெக்ஸான் ப்ராடக்டோட பேட்ஜிங் இருக்குது. அப்புறம் வந்து ரியர் பம்பர் உங்களுக்கு பிளாஸ்டிக் இதில் இருக்குது. ட்ரையாரோ மோட்டிவ் அந்த டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைனுமே நல்ல ப்ராக்டிக்கலாகவும் ஒரு எம்பாசிங்கான லுக்கும் கொடுக்குது. பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு 350 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானில் இருந்த சேம் தான். லோடிங் லிப்புமே ரிலேட்டிவ்லி லோ தான். நல்ல ப்ராக்டிக்கலான யூஸபிளான ஒரு பூட். உங்களுக்கு ஒரு லைட்டும் அப்புறம் வந்து பார்சல் ஹூக்ஸ் வந்து 4 பார்சல் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேபி யோசிக்கலாம், அது என்னோட பூட் ஸ்பேஸ் வந்து நெக்ஸானுக்கு அளவு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஆனால் வந்து பேட்டரி எங்கே இருக்குது அப்படிங்கிறது. பேட்டரி வந்து நம்ம கோனா எலக்ட்ரிக் மேக்ஸிமம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளோரில் கீழே தான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு T ஷேப்ட் பேட்டரி. அதாவது எப்படின்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டீயோட ஹெட் வந்து மேலே, இதில் டீ, அப்புறம் இப்படி வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு அண்டர் த பாடி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கூட வந்து இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட்டில் நான் சொன்னாங்க உங்களுக்கு IP67 வாட்டர் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம மொபைல்ஸ்ல எல்லாம் வந்து ஹை எண்ட் மொபைல்ஸில் IP67 68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. சேம் விஷயம் தான். அதாவது தண்ணி வந்து ஈஸியாக உங்களுக்கு பேட்டரியை அஃபெக்ட் பண்ணாது, அந்த கான்செப்ட் தான். இந்த நெக்ஸான் ஈவிக்குள்ளே உட்காந்தாலே ஒரு ட்ரை ஏராக ஒரு தீம் வெல்கம் பண்ணுற ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. இந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட் ஒரு லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பீச் தீமில் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டா வந்து ஒரு ஹார்மோனியஸ் கலர் தீம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருக்க இந்த ஒரு டெக்ஸ்சர், இந்த பியானோ பிளாக் ஃபினிஷு, கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு பீச்சுடைய ஒரு கலர் ஸ்கீம் வந்து ஒரு ஆம்பியன்ஸ்க்கு வந்து அதில் பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. இந்த ஏசி வென்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ வந்து ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல டாப் கிளாஸ், நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குது. இந்த சென்டர் கன்சோலிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch ஹார்மோன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து ஏசி ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இன்ஃபோடைன் ஆப்ரேட் பண்ணுற சுவிச்சஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நர்ல்டு சுவிச்சஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து கம்ப்ளீட் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து இந்த ஃபாக் லேம்ப்பு, இந்த அன்லாக்கு, பூட் ஓப்பன் பண்ணுற சுவிச்சஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 12 volt ஒரு சார்ஜிங் போர்ட்டும் ஒரு USB ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. அதே மாதிரி சின்ன ஒரு கபி ஹோல் இருக்குது. அதுக்கு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ப்ளூ அந்த டிசைன் தீம் வந்து நல்ல ஒரு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி அந்த ட்ரைவ் மோடுக்குள்ளே கம்ப்ளீட் ஒரு கண்ட்ரோல் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு சைட்லேயும் வந்து இந்த நர்ல் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்க்கும்போது ஒரு டேம்பர் டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் உள்ள வந்து நல்ல ஒரு டீப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இது 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch கனெக்ட் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேர்மன் டெவலப் பண்ணது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ப்ளூடூத், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதில் சப்போர்ட் ஆகுது. அப்புறம் இமேஜும் வீடியோவும் இதில் ப்ளேபேக் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஆப்பு, அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட் 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த நேவிகேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேப்பில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கரெக்ட் டெஸ்டினேஷன் நம்ம போகலாம். இந்த ஏர் கண்டிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த நாப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நர்டு சுவிச்சஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஒரு ஃபீலாகவே இருக்குது இதில். அதே மாதிரி இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து தனி டிஸ்பிளே இல்லை. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் நம்ம டெம்பரேச்சரை மாற்றும் போது இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வேலையும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்க அந்த கண்ட்ரோல்ஸ், அந்த சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல டாப் குவாலிட்டி. இந்த ஸ்டீரிங் வீல் இப்படி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீலை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தம் கவுண்டர்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு அட்வான்டேஜ் இதில். அப்புறம் அந்த ஸ்டீரிங் வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது எகெயின் நல்ல ஒரு ப்ரீமியம் ஒரு ஃபீல் தருது. இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ், இந்த டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து லெஃப்ட் சைட்லையும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஐடி ஆப்ரேட் பண்ணுற சுவிச்சஸ் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்துக்கலாம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட்ஸு, அந்த ஒயிட் ஃபாண்ட்ஸில் அந்த ப்ளூ ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch TFT டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ஃபுல் கிராஃபிக்கல் டிஸ்பிளே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா ட்ரை இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துக்கலாம். அதாவது இந்த வாய்ஸ் பேஸ் அலர்ட்ஸு, இது எவ்வளோ ரேஞ்ச் போகுது, அப்புறம் பேட்டரியோட சார்ஜுடைய ஒரு வேல்யூ, அப்புறம் எந்த டோர் ஓப்பனாக இருக்குது, சீட் பெல்ட் ரிமைண்டர், இது மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துக்கலாம். ஓவரால் இந்த டிஸ்பிளே வந்து நல்ல டாப் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி டே டைம்லேயே வந்து நல்ல டீசெண்டாகவே இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு வெளியே இருக்க கம்ப்ளீட் அந்த ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ பார்டர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. இந்த சீட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். இந்த சீட்டில் வந்து அந்த ட்ரை ஆரோ அந்த டிசைன் தீம் வந்து நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி அந்த சீட்டுடைய அந்த சைட் போல்ஸ்டர் வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது. சீட்டோட வித் அண்டர் சப்போர்ட் நல்லாவே இருக்குது இதில். இந்த சீட் வந்து ஒரு ப்ரொஃபெக்டட் லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டாட்டா என்ன பண்ணிக்கலாம்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட நல்ல ப்ரீமியமாக இருந்திருக்கும். இந்த ஏபி பெடல் வந்து நல்ல நீட்டாக லேஅவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிரைவர் ஃபோட்டோஸ் இதில் இருக்குது. இந்த டோர் பேட்டில் வந்து நல்ல டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு அம்பர்லா ஹோல்டர் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி மேக்சின் ஹோல்டர், ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இந்த ஆம்ரஸ்க்கு சைடில் வந்து ஒரு பியானோ பிளாக் மாதிரி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரை ஆரோ டிசைன் வந்து எகெயின் இந்த டோர் பேட்டில் நீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் ஹேண்டிலும் ஒரு குரோமில் ஃபினிஷிங் கொடுத்துருக்க நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல். இப்போ நம்ம இன்க்ரஸ் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கு, உட்காந்துக்கலாம், ஒரு கஷ்டமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அடிக்குவேட் லெக் ரூம், அதே மாதிரி நல்ல அடிக்குவேட் ஹெட் ரூமாக இருக்குது. நம்ம இந்த ரியர் சீட்டில் வந்து ஒரு 3 பேர் எப்படி உட்காரும் போது எப்படி கம்ஃபர்ட் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆலனையும் ஆசிரியர் உட்காந்து வச்சு பார்த்துக்கலாம். ஆலன், ஆசிர், ஆக்சுவலி ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் இருக்கிறதுனால உள்ளாடி வர்றப்போ வந்து ஹெட்டை கொஞ்சம் கவனிச்சு தான் வரும். மற்றபடி வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஷோல்டர் ரூம் தாராளம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த உட்கார ஆங்கிள் கரெக்டாக நம்மளும் அப்படி சீட்டு வாங்கி வச்சுருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா இந்த டனல் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. 2 சைடாக கால் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலுமே அது கொஞ்சம் இருக்குது. சீட்டோட குஷனிங் எஃபெக்டை நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா சீட் வந்து நல்ல சாஃப்டாக நம்மளை வாங்குது. இப்போ என்னோட சைடு நான் சொல்லணும்னா எனக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஸ்கூப் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்று நான் பாதர் பண்ணாமல் உட்காரலாம். கண்டிப்பாக உட்காரலாம். அதே மாதிரி இந்த உள்ள இன்டீரியர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஒரு பீச் இன்டீரியர்ஸாக இருக்கனால நல்ல ஒரு ஏரி ஃபீலிங். அது இல்லாமல் இந்த டீலவும் நல்ல அடிக்குவேட்டாகவே இருக்குது. அப்புறம் நம்ம நெக்ஸான் ரிவ்யூவில் வந்து இந்த மாதிரி பண்ணல. நெக்ஸானுக்கும் கண்டிப்பாக இதே தான். இனி ஒன்று பாரு, இப்போ அந்த சீட் நம்ம கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணோம். இந்த சீட் கரெக்ட் பொசிஷனில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூப் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு லெக் ரூமும் அடிக்குவேட்டாக இருக்குது. ஹெட் ரூம், சன் ரூஃப் இருந்தால் கூட ஒன்று ஹைட்டுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ரூஃப் லைனர் அப்படி நல்ல டாப் குவாலிட்டி. ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்ஸ்க்காக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் கப் ஹோல்டர்ஸ் நம்ம ஹைவேஸில் போகும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அதே மாதிரி இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் ஹெட் ரெஸ்ட்டு. பேக்கில் வந்து ஒரு பார்ஷியல் ட்ரையும் கொடுத்துருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt சார்ஜிங் ஒரு போட்டம் கொடுத்துருக்காங்க. மொபைல் அது மாதிரி முக்கியமான சார்ஜிங் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எக்ஸஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் வந்து ஹைட்டான பர்சன்ஸ் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக அவங்க தலை வந்து இதில் இடிக்க லைட்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் பில்ட் ஆளுக்கு பிரச்சனை இல்லை. வழக்கமாக நம்ம என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி பார்ப்போம்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து மோட்டர் அண்ட் பேட்டரி பற்றி பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தோம்னா 3 phase PMSM பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் மோட்டர். இதோட பவர் ரேட்டிங் 129 PS பவரும் 245 Nm டார்க்கும் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிப்ட்ரான் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தோம்னா
இன்ஃபேக்ட் அந்த பேட்ரி வந்து 30.2 kWh வரும். அந்த பேட்டரியை வந்து ஒரு மோட்டார் டிரைவர் கண்ட்ரோல் யூனிட்டுக்காக, அதை ப்ரில்லியன்ஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சிப்ட்ரான் யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதோட என்ஜின் பே பற்றி பார்ப்போம். வழக்கமாக நெக்ஸானில் இருக்கக்கூடிய அதே ஹெவியான ஒரு பானட், இவி சிப்ட்ரான் பேட்ஜிங் வந்து அந்த மோட்டருக்கு கவரில் நீட்டாக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கூலிங் லிக்விட்ஸ் பார்த்தோன்னா நம்ம மோட்டார் அண்ட் பேட்டரி கூலிங்காக யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த IP67 ஸ்பெசிஃபிக்கான பேட்டரி பேனலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. மோட்ரு பார்த்தோன்னா ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அந்த மோட்டரும் அந்த சிப்ட்ரான் டிரைவ் கண்ட்ரோல் இந்த சைடில் தெரியுது, ஒரு பெரிய யூனிட்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளுக்கு ஃபயர் வால் எதுவும் தேவையில்லை பெருசாக, ஏன்னா நாய்ஸ் எதுவும் பெருசாக உள்ளே வரப்போகிறதில்ல. சிம்பிளாக ஃபயர் வால் கொடுத்துருக்காங்க. இது அதோட கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங், அந்த ஃபைன் மை கார் ஆப்ஷன், பூட் ரிலீஸ்க்கு உள்ளது நார்மலான கீ தான். இப்போ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால வந்து நம்ம பெடல் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆன எந்த ஃபீலிங்குமே உள்ளே இல்லை, ஏன்னா அது எலக்ட்ரிக்னால சவுண்டே இல்லை. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள், அது உங்களோட சேஃப்டியை கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். பட் முதல்ல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. பிட்டர் பேட்டரான ரோட், அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு வந்து முதல் அந்த ஃபீல் வந்து அந்த பவர் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், இனிஷியலி அந்த பிக்கப் இருக்குமான்னு சொல்லி. ஆனால் இன்ஃபேக்ட் இது ஒரு ஹெவியான கார். இது வந்து ஒரு 1400 கிலோ இருக்கக்கூடிய கர்வ் வெயிட் இருக்கக்கூடிய கார். இப்போ வந்து லேடன் வெயிட்டில் பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 3 பேர் கூட இருக்கிறோம். அந்த வெயிட் அது புல் பண்ணுறது வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக புல் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நம்ம ஆக்சிலேட் ஃப்ளோர் கொடுத்தாலே வந்து அந்த டார்க் டெலிவரி டாப் கிளாஸாக இருக்குது. முதல்ல அந்த பிட்டர் பேட்டரை பற்றி சொல்லணும். ஏன்னா நெக்ஸான் வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்லேயே நம்ம பெட்ரோல் டீசல் நெக்ஸானை பற்றி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸான ஒரு கார் கேட்குறவங்களுக்கு நாங்கள் கம்ஃபர்ட்டுக்காக நெக்ஸானை சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் மாடலில் பேட்ரி வந்து அந்த டி செக்ஷனில் ஃப்ளோரில் வர்றதுனால டாட்டா கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஷனை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை விட கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அது இந்த ரைடில் எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. அது மெயினாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். நம்ம மற்றபடி உள்ள டிரைவை பார்ப்போம். இந்த ரோடு கொஞ்சம் பிட்டர் பேட்டர் கிடையாது, ஆனால் ஒரு நீட்லி லேட் அவுட் இல்லாத ஒரு இடம். அதில் ரியரில் ஆலன், நீ முதல்ல வந்து சஸ்பென்ஷனை பற்றி சொல்ல. சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான். அதாவது நெக்ஸான் வந்து ரைட் குவாலிட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸில். சேம் தான் நெக்ஸான் ஈவிஎம். அதை வந்து அவங்க எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக டியூன் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, கொஞ்சம் கிளைட் பண்ணாமல் கொஞ்சம் புஷ் பண்ணி போடுறேன் சொல்லு. இன்னொன்று அந்த சீட்டோட குஷனிங்கும் சேர்ந்து சஸ்பென்ஷனும் கரெக்டாக நம்மளை வாங்கி வச்சிருக்கிறதுனால உண்மையிலே அது வந்து எதுவுமே நமக்கு தெரியல, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா டைமென்ஷன் வைஸ் வந்து டிப்பிக்கலி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவினால நமக்கு பானட் விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. வெஹிக்கிளோட லென்த் நமக்கு தெரியும், 4 மீட்டருக்குள்ளனால ஈஸியாக ஸ்க்வீஸ் பண்ணி ஓட்டுறது சூப்பராக இருக்கும். மெயின் அதோட டிரைவபிலிட்டி தான். ப்ளஸ் பிரேக்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் கூட எந்த நோஸ் டைவும் எக்ஸிபிட் பண்ணலை. ஏன்னா இந்த பிரேக்ஸில் கண்டிப்பாக ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் டிஸ்க், பின்னாடி ட்ரம் தான். நம்ம பிரேக் பண்ணும்போது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட கோனா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ ஓவர்டேக்கிங் பற்றி பார்ப்போம். எஃபோர்ட்லெஸ்னால் நம்ம ஒரு ஐசி என்ஜின் காரை கூட இவ்வளோ எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது. இனி ஒரு மெயின் விஷயம், உள்ள ஸ்பீடு தெரியவே இல்லை. அதுதான் பெரிய பர்டிகுலர் விஷயம். நான் இப்போ கூட ஸ்பீடோமீட்டரை பார்த்து தான் 80 பக்கம் வந்திருக்கோம்னு தெரிஞ்சது. பின்னாடி நம்ம கேட்போம், ஆலன்ட்ட கேட்போம், ஆலன் ஸ்பீட் தெரியுதா? இல்லை, ஸ்பீடுமே தெரியல. இன்னொன்று என்னென்னா அந்த எலக்ட்ரிக் இன்ஜின் வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ண உடனே நமக்கு அந்த புல்ல தெரியும். அந்த புல்லு கூட வந்து பேக்ல வந்து நம்ம பாடியில் அப்படி தூக்கி போன ஒரு ஃபீலிங், அது லீனியராக இருக்குது. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய இன்னொரு ஃபேக்டர் வந்து ஸ்டியரிங் வந்து நல்ல லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்யூரசி வந்து நம்ம ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபீட்பேக் வந்து இந்த ஸ்பீட்ஸில் பெருசாக இல்லை, பட் ஸ்டில் ஓட்டுறதுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இனி ஒரு அட்வான்டேஜ், கிளச் கிடையாது. சிங்கிள் கியர்னால் வந்து அதை நான் என்ஜின் பேல சொல்ல மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கியர்ஸ் வந்து மல்டிபிள் கிடையாது, ஒரே சிங்கிள் டிரான்ஸ்மிஷன் யூனிட். இந்த டார்க்கை தான் அது ஆர்பிஎம்முக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ நம்ம ஒரு 4-வேல ட்ரைவ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நம்ம 4-வே பக்கம் வந்துட்டோம். கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆல் ரவுண்ட் பார்த்து தான் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல ஏறணும். நம்ம இப்போ கொஞ்சம் சர்ச் பவர் கொடுத்து ஃப்ளோர் பண்ணி ஓட்டி பார்ப்போம். இன்ஃபேக்ட் வந்து வெஹிக்கிள் நல்லா புல் பண்ணுது. இப்போ வந்து நம்ம அந்த நார்மல் ட்ரைவ் மோடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். 100+ மேலே வந்தாச்சு வெஹிக்கிள். இன்ஃபேக்ட் 120 வந்துட்டோம். ஆனால் என்னென்னா ஸ்டியரிங்கில் வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் பெருசாக கிடைக்கல. நம்னஸ் இல்லை ஆக்சுவலி. அந்த அண்டர்ஸ்டியர் ஓவர் ஸ்டியர் வந்து பெருசாக தெரியலை. பட் ஸ்டில் ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. அது இந்த பர்டிகுலர் மாடலில் வெயிட் ஒரு ரீசனாக இருக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு ஸ்கூப் பண்ணி பார்ப்போம். பிரேக் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஆக்குரேட்டாக இருக்குது. ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கூப் பண்ணி கட் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்த மோட் மாற்றி பார்ப்போம். இன்னொரு ஸ்போர்ட் மோட் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்போர்ட் மோட் போட்டோடனே ஒரு சர்ஜ் பவர் வந்து ஃபீல் ஆகுது. ஆலன் உனக்கு கூட ஒரு புஷ் தெரிஞ்சுதா? ஆமாம், அந்த புஷ்ஷும் தெரிஞ்சது. இப்போ வந்து அந்த ஆக்சிலரேஷன்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா பிக்கப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி 60% மோர் டார்க் வந்து இந்த ஸ்போர்ட் மோடில் கிடைக்கும்னு அவங்க ஸ்பெக் சொல்லுது. நல்லாவே தெரியுது. இப்போ இன்ஃபேக்ட் நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்னு நினைச்சு பாரு. ஒரு 95 120+ போகிறோம். 120+. அந்த ஸ்பீடு தான் தெரியாததான் இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது இந்த கேபினோட பில்டு குவாலிட்டி, வெல் டியூன்டு சஸ்பென்ஷன். இதுதான் மெயினாக. ஸ்டியரிங் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது எலக்ட்ரிக் காரை பொறுத்தவரையில். பட் ஸ்டில் அந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஆனால் ஆக்குரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஹை ஸ்பீடில் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப பிளான்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி டாப் கிளாஸ். டிப்பிக்கலான நார்மல் அந்த டியூல் டோன் ஹார்ன் கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. NVH பார்த்தோன்னா ஒரு நாய்ஸ் கூட உள்ளே கேட்கல. ஏன்னா என்ஜின் ரம்ப்ளே இல்லை, லிட்ரலி சைலண்ட். அது கூட வந்து நல்ல விண்டுமில் நல்ல நாய்ஸியான ஏரியா. பட் ஸ்டில் டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏசி பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஏசி வந்து பேட்டரியை வீக் பண்ணதானே ஏசி பவர் நல்லா இருக்குமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தோம்னா ரியலில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி. தேவையான அளவு கூலிங் இருக்குது. இன்றைக்கி நல்ல ஹாட்டான டே. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 35 கிட்டே இருக்கும். 35 காட்டுது. நல்ல ஹாட்டான டே. அடிக்வேட் கூலிங். பின்னாடி சொல்லுங்கள். இங்கே ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்கிறதுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். கூலிங் அடிக்கட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ பாடி ரோல் பற்றி பார்ப்போம். இன்ஃபேக்ட் இந்த வெஹிக்கிளில் பாடி ரோலே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் லோவாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதனால வந்து பேட்டரி பேக் கூட இருக்கும்போது இன்னும் பிளான்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோல் எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம வந்த இடத்துல ஒரு பிட்டர் பேட்டர் பார்த்தோம். அந்த இடத்துல கூட வெஹிக்கிள் எந்த அண்டர்ஸ்டியர் எந்த ஓவர் ஸ்டியர் இல்லாமல் ஈஸிலி கிராஸ் ஆகி வந்தாச்சு. இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி 5.1 மீட்டர். இந்த வெஹிக்கிள் போட்டோம், நம்ம கட் பண்ணி பார்ப்போம். 5.1 மீட்டர் வந்து நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸாக கட் பண்ணிட்டோம். சிட்டி டிரைவபிலிட்டி பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம உட்காந்துருக்கக்கூடிய டால் ஸ்டாண்ட்ஸ் தான். யூஸ்வலி நெக்ஸான் வாங்குறவங்க எல்லாருமே இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பானட் தெரிகிற ஆங்கிள் ப்ளஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி சிட்டி கண்டிஷனில் கூட பிரேக் வந்து இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரைட் சைடில் மிரர் பார்த்தோம்னா மிரருக்கும் ஏ பில்லர் வந்து ரொம்ப திக் இல்லை, பட் ஸ்டில் திக் தான். ஏன்னா இது ஒரு சாலிடான வெஹிக்கிள்னால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இடையில ஒரு கேப் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த மாதிரி பைக்கர்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேனுவர் பண்ணுறதுக்கு அந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டீப்பான ஒரு ரோடு இருக்குது. அதில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம பிரேக் பண்ணிவிட்டு பெடல் பண்ண உடனே வந்து கண்டிப்பாக அந்த டார்க் இருக்குது. நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுறோன்னு அந்த பேனிக்னஸ் எங்கேயுமே நமக்கு தேவையில்லை. இப்போ இது டிப்பிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ஒரு 20 to 30 ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். ஒரு கியர்லெஸ் ஸ்கூட்டர் ஓட்டுற அந்த ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம தேவையான ஆக்சிலரேஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது எஃபர்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்குது. இன்ஃபேக்ட் இதில் நம்ம ஒருக்க பிரேக் பண்ணி பார்ப்போம். இந்த பிரேக்கில் வந்து ஆக்சுவலி என்னென்னா நான் பின்னாடி பார்த்து தான் பிரேக் பண்ணேன். பிரேக்கில் வந்து என்னதுன்னா வந்து அந்த ஹில் ஆக்ஷன் கண்ட்ரோல் ஹில் டிசன் கண்ட்ரோல் ரெண்டுமே இருக்கிறதுனால
எந்த வகையிலையும் வெஹிக்கிள் பின்னாடி போகாது. கூட அதில் க்ரீப் ஃபங்க்ஷன் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினோட டார்க் வந்து அதில் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் வண்டி பின்னாடி போகிறோன்னு உள்ள பயமே வேண்டாம். இப்போ க்ரீப் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா நான் இப்போ வந்து பிரேக்கில் இருந்து கால் எடுத்துட்டேன், வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாக க்ரீப் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆக்ஸலரேஷன் கொடுத்தோன்னா வந்து வெஹிக்கிள் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. சிட்டி டிரைவபிலிட்டியில் நம்ம மெயினாக ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து ஈஸ் ஆஃப் டிரைவிங். அதாவது இப்போ இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க, லேடிஸ் ஆகட்டும், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, இது ஒரு 5 ஸ்டார் வெஹிக்கிள், ரொம்ப ஸ்டிஃபான காராக இருக்கும், ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டியரிங் வந்து யூஸ்வலான ஒரு சின்ன ஹேட்ச் ஓட்டுற ஃபீல் தான், ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி எவ்வளோ பாட் ஹோல்ஸ் எப்படிப்பட்டது இருந்தாலும் அது கேபினுக்குள்ளே எங்கேயுமே வரல. நம்ம ரிவர்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ரோட்ரி நாபில் தான் ரிவர்ஸில் பார்த்தோன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ், ஏன்னா வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது, இந்த பர்டிகுலர் நாப் இந்த ரோட்ரி ஸ்டைலுக்கு பதிலாக அவங்க சுவிட்ச் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. இதில் என்னென்னா ஒரு கரெக்ட் பொசிஷன் வர்றதுக்கே டைம் எடுக்குது. நம்ம எந்த பொசிஷனில் நம்ம இருக்கிறோன்னு தெரிகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. இன்னொன்று டே டைமில் விசிபிலிட்டி இல்லை, எதில் இருக்குதுன்னு தெரியாது, நம்ம மீட்டரை பார்த்து தான் செக் பண்ணணும். பட்டன் டைப்பில் வச்சுருந்தாங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிரைவ் முடிச்சிட்டோம், சார்ஜ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ இது வந்து அந்த ஏசி பவர் அடாப்டர் நேரமே பூட்டில் நம்ம காமிச்சிருந்தோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் இதை ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மொபைல்ஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா, பவர் அடாப்டரை வந்து சாக்கெட்டில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு கூட மொபைலில் ப்ளக் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது வந்து சேஃப்டி மெஷர். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஏசி அடாப்டரில் வந்து கொடுக்கணும். ஏசி அடாப்டர் வந்து உள்ளாடி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அவங்க அடிஷ்னலாக இந்த ரெட் கேபிள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்கிற கவுண்ட் இதுக்காகவே கொடுத்துருக்கிறது. வண்டியில் சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது வந்து டாட்டாலே கம்பெனியில் கொடுத்த வந்து அடாப்டர் போட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டாட்டாலே வந்து கொடுத்த அந்த அடாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தனியாக செட்டப் பண்ணணும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இதோட எர்த்திங். அது பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா சார்ஜ் ஆகுது. அப்படியே பை சான்ஸ் எர்த்திங் இல்லை இந்த சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த இதுலேயே வந்து அது இண்டிகேட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னு. நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். நம்ம ஆன் பண்ணுறப்போ இதில் வந்து 3 இண்டிகேட்டர் எரியணும். மூணு இண்டிகேட்டர் எரியுதுன்னா ஓகே, பவர் சப்ளை ஓகேன்னு சொல்லிட்டு. இந்த தேர்ட் ஒன் வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா வந்துட்டு சார்ஜிங் வந்து இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. இது இல்லாமல் நம்ம கார்லேயும் பார்க்கலாம், அங்கேயும் இண்டிகேட்டர் வரும் லைக் எவ்வளோ நேரம் டைம் டு கம்ப்ளீட் சார்ஜ் அப்படின்னு. ஸோ இந்த சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே ரெட் லைட் எரியும். நமக்கு அப்படியே சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியணும்னா இந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிட்டு இது ஸ்டேஷ்னரியாக லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து அந்த சார்ஜிங் டைமோட அப்ராக்சிமேஷன் நம்ம இதிலே பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அண்ட் டைம் டு 100% இதிலே காமிக்கும். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி வந்து நமக்கு இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நமக்கு கொடுத்தது வந்து மிஸ்டர் சூரஜ். இவர் தான் அவர்கிட்ட இந்த வெஹிக்கிள் ஏன் பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ல ரியல் டைமான ஃபீட்பேக் நம்ம கேட்போம். ஹலோ பிரதர். தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்த பேசுகிறதுக்கு. என் பேர் வந்து சூரஜ், 25 இயர்ஸ். நான் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து MDMS எக்ஸாம்ஸ்க்கு நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த சேனலில் ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நான் மீட் பண்ணோம். ஸோ RTO டைமில் நான் மீட் பண்ணோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஓனர்ஸ். ஸோ நான் இதோட பையர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு டஃப்பான டிசிஷன் தான் இது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் கார் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லோரும் க்ரீன் கார்டு நனைஞ்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு வீட்டில் ஒரு க்ரீன் நம்பர் பிளேட் இருக்கிற ஒரு வண்டி வேணும்னு ஒரு 3-4 மந்த்ஸாக எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஸோ இந்த இயர் எண்டாக சரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ 2 கார்ஸ் நான் ஆப்ஷனில் வச்சுருந்தேன். நான் இந்த காரோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ தமிழ்நாட்டில் 2 ஷோரூம் தான் இருந்தது, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வர முடியாது. ஸோ ஆனால் இந்த வண்டி ஏதோ ஒரு டிசிஷனால நான் வந்து எடுக்கலான்னு இருந்தேன். நீங்கள் இந்த 2 காரில் வந்து எந்த 2 கார்ஸை வந்து நீங்கள் இது பண்ணீங்க? நெக்ஸான் EV அண்ட் கோனா எலக்ட்ரிக். அது ரீசன் ஏன் நெக்ஸான் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட்டு 2 காரோட ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தேன். ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்க போனால் கோனாவில் வந்து பிகர் பேட்ரி இருந்தது. ஸோ ஆன் பேப்பர்ஸ் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. பட் ரியல் லைஃப் சினாரியோவில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆனால் அதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 10 lakhs இருந்தது. ஸோ 10 lakhsன்னு நான் என்ன நினச்சேன்னா,
இது 10 lakhs கம்மியாக இருந்தாலும் நான் ஒரு செகண்டரி கார் மேபி எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேவைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு போலோ ஜிடி நான் வாங்கிட்டு போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 2 cars தான் எனக்கு. அது நீங்கள் என்ன ஒரு எலக்ட்ரிக் கார் ப்ளஸ் ஒரு போலோ வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து மணி வந்து வேர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ ஆனால் எலக்ட்ரிக் கார் ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார் எப்படின்னா கோயம்புத்தூரில் தான் நான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சனால எல்லாமே பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிவ்யூ யாராவது கொடுத்தனால தான் நான் அந்த ரிவ்யூ நம்பி நான் வாங்கினேன். ஸோ அதில் நான் கன்வின்ஸ்டாக இருந்தேன். பட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 450 to 460 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ ரிக்கவரி வெஹிக்கிளில் தான் அமிச்சாங்க. அது ட்ரக்கில் நீங்கள் ஏற்றி எடுத்துகிட்டு வந்தீங்க, பை ரோடு கொண்டு வரல அப்படி தானே? ஆமாம். ஸோ அதுக்கு ஆக்சுவலி 30,000 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ட்ரிவாண்ட்ரமில் வந்து இருந்தது. பட் தமிழ்நாட்டில் வந்து 1 lakh டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறனால கோயம்புத்தூர்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் கூட என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆர்டிஓவில் வந்து அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு வந்து அவங்க ஆக்சுவலி அதை அலோவ் பண்ணல. அந்த பேப்பர்ஸ் அவங்களுக்கு வரலன்னாங்க. ஆமாம். ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வண்டினால யாரும் அதை பண்ணல. ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன். ஸோ நாங்கள் போட்டுட்டு அந்த பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் யாராவது வாங்கினா கூட அந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்காது. பேப்பர் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி ஒரு பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படி வந்திருக்கும்? ஓகே, பேசிக்கலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டுமாரோ. கண்டிப்பாக ஒரு பெட்ரோலோ டீசல் காரோ கிடையாது. ஸோ மோரோவர் இது நம்மளோட ஓன் இந்தியன் பிராண்டு தான். ஸோ நம்ம இதோட ஆக்சுவல் காஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போது நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் வாங்கினேன். ஸோ என்னை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் வாங்குவாங்க, அதை பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நான் இந்த வெஹிக்கிள்னு மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக அந்த எலக்ட்ரிக்குன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இட் கேன் பி 2 வீலர் or 4 வீலர் எனிதிங், வேறு எந்த பிராண்டாக இருக்கலாம். ஸோ ஒரு நாட்டில் வந்து ஒரு 100 பேர் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் எடுத்தால் மட்டும்தான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வரும். அந்த ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நாகர்கோயிலில் வந்துச்சுன்னா அதை பார்த்து கொஞ்சம் பேர் இன்னும் வாங்குவாங்க. ஸோ என்ன ஒரு மார்த்தாண்டத்தில் வரும். ஸோ நம்ம மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். நான் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்தால் மட்டும்தான் வண்டி வாங்குவோன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கூட ரீசன் வந்து அவ்வளோ வண்டி இருக்கிறனால தான். அவ்வளோ ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கிறனால நாம் ஒன்றும் வண்டி வாங்கலை. ஸோ எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த வண்டி கண்டிப்பாக வாங்கணும். இந்த வண்டினா ஜென்ரலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும். அப்போ தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ சம்மன் ஷுட் கம் அப் ஃபார்வர்ட். இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு தான் இது வரைக்கும்? நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஸோ மெயின் திங் என்னென்னா இந்த வண்டி வெளில எடுத்துகிட்டு போனால் அந்த க்ரௌட் அட்ராக்ஷன் அது நான் சொல்லவே முடியல. அது எவ்வளோ ஒரு ப்ரௌட் ஃபீலிங்காக இருந்ததுன்னு. அப்புறம் நான் கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டான்ஸில் ட்ரைவ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி பார்க்க போடுறப்ப இதோட பவர் டெலிவரி அவ்வளோ லீனியராக இருக்குது. ஸோ நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாகவும் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. பட் என்ன தான் நீங்கள் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த ட்ரைவ் பண்ணுற வரைக்கும் அதோட ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுற காரோ ஒரு 55 இயர்ஸ் மேலே அப்படி கிடையாது. எல்லாருக்குமே இந்த கார் ஓட்டலாம். ரொம்பவே சிம்பிளான மெக்கானிசம்ஸ் தான். ஆனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. பட் இதுக்கு மேலே யாராவது சப்சிக்வெண்ட்டாக வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சமே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். யாராவது கேட்டாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. என்னென்னா அவர் வாங்குறத வந்து பார்த்து தான் நம்ம பீப்புள் வந்து ஏன் இதை வாங்கணும், அந்த என்விரான்மெண்டல் கான்ஷியஸில் வாங்குறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எங்களோட இன்விடேஷனுக்காக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அந்த கார் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைக்கி ஹோல் டே நம்ம கூட இருந்திருக்காரு, அவரோட ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய சீனரிஸ் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தமாகவே அந்த க்ரீனரி சீனரி வந்து ரொம்ப ஒரு தெரிஞ்சப்பட்ட விஷயம். ஸோ ஒரு 15 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு இந்த சீனரிலாம் பார்க்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டால் அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இஃப் வி வாண்ட் க்ரீன் வி ஷுட் ஷிஃப்ட் டு க்ரீன், அவ்வளோதான். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு மோட்டார் வேகன் சேனல்கிட்ட இவ்வளோ பேச முடிஞ்சதுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டார் டிரைவ் ரெஸ்பான்சிபிள். தேங்க்யூ. நம்ம இப்போ இந்த நெக்ஸான் ஈவியோட டெஸ்ட் ட்ரைவ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துட்டோம். நெக்ஸான் ஈவி பெட்ரோல் டீசல் கூட இது எப்படி ரிசம்பிள் ஆகுது, அந்த அஃபோர்டபுளான ஒரு மிடில் கிளாஸ் பையருக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஒரு பாயிண்ட் நம்ம வெர்டிக் ஸ்டேஜில் என்ன சொல்லணும்னா, நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து வாங்கணும்னு உண்மையிலே ஆசை இருக்குது. ஏன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஸ்டாப் ஆயிரும், நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 ஒரு 18 லட்ச ரூபா பட்ஜெட் நீங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக நெக்ஸான் ஒரு நல்ல சாய்ஸ். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஹைவே காராக இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இனிதான் வரணும். ஏன்னா ரேஞ்ச் பேனிக் நமக்கு ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு பக்காவான சிட்டி காரை யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் உள்ள எந்த ரோடையும் இது ஈஸியாக டேக்கிள் பண்ணும். பாட் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ரோட்டில் கூட அந்த டார்க் டெலிவரி இருக்குது.
நல்ல கம்ஃபர்டபுளான கேபின், 5 பேர் இருக்கக்கூடிய செட்டப் இருக்குது, நல்ல சஸ்பென்ஷன். ஈவன் இந்த பேட்டரி வெயிட் வந்த பிறகு கூட நீங்கள் வந்து டிரைவிங்கில் பார்த்துருப்பீங்க, நல்ல சஸ்பென்ஷன். டீசென்ட்லி கிட்டட் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சன்ரூஃப் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஹைவேஸ் இல்லாமல் நீங்கள் சிட்டியில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் பார்க்குறீங்க, அஃபோர்டபுளாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸான் EV வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் போட்ட வெனஸ்டே வீடியோஸ் வந்து ரொம்ப வியூவர்ஷிப் இல்லாமல் இருக்குது. நம்ம நேஷ்னல் சேஃப்டி மந்த் வந்து ஜனவரி 18லேருந்து February 17 வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டோம். பார்க்காதவங்க அதையுமே கண்டிப்பாக பாருங்கள். வெனஸ்டே வீடியோஸ் மேக்ஸிமம் பாருங்கள், ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye from Motor Wagon. Drive responsibly.